அண்ணனை அப்படின்னு சொல்றதை விட 2024 மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. எந்த நாய் சீட்டு கொடுக்குது அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு உண்டுங்களா? அண்ணனுக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறேன்னாக்கா டீ குடிப்பான். புரியுதா? சும்மா நான் விளையாட்டுக்காரமா பேசிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு சீட்டு, மன்சூர் அண்ணனுக்கு சீட்டு கிடைக்கலனாக்கா இந்த கூல் சுரேஷ் டீ குடிப்பான். நீங்க வேணா பாருங்க, இப்ப சொல்றேன். ஒருவேளை நீங்க சீட்டு கொடுக்காம விட்டீங்கன்னாக்கா அது தமிழர்களாய நமக்கு தான் ஒரு பேர் இழப்பு. இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க. கூல் சுரேஷ் எப்பவுமே உண்மைதான் பேசுவேன். 2026 மன்சூர் அண்ணனுக்கு தயவு செய்து ஒரு சீட்டு கொடுங்க. அந்த தொகுதி எப்படி செழுமையாக வாழுது அப்படின்னு பார்க்கதான் போறீங்க. ஒருவேளை நீங்க கொடுக்கலன்னா அந்த இழப்பு அந்த தொகுதி மக்களுக்கு தான். நான் இத ஆணித்தனமாக சொல்றேன். எப்பவுமே கூல் சுரேஷ் உண்மையை மட்டும் தான் பேசிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் அனைவருக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன், தமிழனுக்காக பண்ணுவேன். அவர் எங்க சீட்டு கேட்டிருக்காரோ அந்த தொகுதிக்கு கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் போய் பிரபாச்சம் பண்ணுவேன். அவர் இப்ப ஏடிஎம்கேல கேட்டிருக்காரு போல. ஒருவேளை அண்ணன் அவர்கள் ஏடிஎம்கேல சப்போஸ் ஏதோ மாற்று கருத்து இருந்துச்சுனாக்க, ஒருவேளை அவர் சுயேட்சையாக நின்னால் நடிகர் மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் தமிழனாகிய மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் ஒருவேளை அவர் சுயேட்சையாக நின்னால், அது யாராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, தளபதி விஜய் சார் அவர்களுடைய தொகுதியாக இருந்தாலும் சரி, தலைவர் திருமாவளவன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, சீமானந்தன் அவர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, எந்த தொகுதியாக இருந்தாலும், எடப்பாடி ஐயா அவர்களுடைய தொகுதியாக இருந்தாலும், இந்த கூல் சுரேஷ் அவர்கள் எப்பேற்பட்டாவது அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களை எம்எல்ஏ ஆக்க தீர்வேன். வெப்பமான இது சத்தியம்.